டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி லாஸ்டா அமரன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. வர்த்தக ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம தனுஷ் அவர்களை வச்சு ஒரு புதிய ஆக்ஷன் திரைப்படத்தை அவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த படத்தோடைய அப்டேட் இப்போதைக்கு ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் இவரா இருப்பாரா, ஜி பிரகாஷா இருப்பாரா, அனிருத்தா இருப்பாரா அப்படின்னு பார்த்தா நம்ம சாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த படத்துல ஹீரோயினியா பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அமரன் படத்துல கதாநாயகா நடிச்ச நம்ம சாய் பல்லவி ஒரு ரோல் பண்றாங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்ரீலீலா இவங்க 2 பேருமே இந்த படத்துல இருக்காங்க. என்னடா சொல்றீங்க? ஆக்ஷன் படம் அப்படின்ற மாரி சொன்னீங்க. இப்ப என்னடான்னா 2 ஹீரோயினி படத்துல போட்டு வச்சிருக்கீங்க. எப்பட்றா இருக்கும்? அப்படின்ற மாரி எல்லாரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அமரன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி கண்டிப்பா இந்த படத்த நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஐ மீன் நல்லா பண்ணுவாரு அப்படின்ற மாரி எதிர்பார்க்கிறேன். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கேஸ்டிங்கா அவங்க ரிவீல் பண்ண போறாங்க. மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மதியானம் அந்த விஷயத்த அவங்க ரிவீல் பண்ண போறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மம்முட்டி அவர்களை நேரடியாக ஒரு தமிழ் படத்துல பார்க்க போறோம். ஐ மீன் வில்லனா பார்க்க போறோம். இந்த டி55 நம்ம ராஜ்குமார் பெரியசாமி, அதுக்கடுத்து நம்ம தனுஷ் இணைய போற இந்த படத்துல மம்முட்டி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போறாப்புல. கேஸ்டிங்கே தாறுமாறா இருக்கு. ஸோ கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ. ஸோ கண்டிப்பா படம் சூப்பரா இருக்குன்ற மாரி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்க இந்த டி55 படத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் என்ன மாரி ஒரு ஜானர்ல வந்தா நல்லாருக்கும்? லவ் கான்செப்ட்ல வந்தா நல்லா இருக்குமா? ஐ மீன் அமரன் படத்துலயுமே ஒரு லவ் இருக்கும். பட் ஆனா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி மூவியா தான் இருக்கும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படத்துல அந்த லவ் போர்ஷன் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்குன்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்த அமரன் படத்த விடவே பல மடங்கு பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம ஒரு டீசர் ரெடியா இருக்கு. அந்த டீசர கூடிய சீக்கிரம் லான்ச் பண்றாங்க. அமரன் படத்துக்கு வெளிவந்த அதே டைட்டில் ப்ரோமோ இந்த படத்துக்கும் இருக்காமா. ஸோ அத இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரம் வந்துரும். அதுக்கான அப்டேட்டுமே அஃபிஷியலா வரும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.